ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு துபாய் விசிட் விசா சீரிஸ் எபிசோட் 4. இந்த எபிசோட்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்டர்வியூ கால்ஸ் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், ஆஃபர் லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன செக் பண்ணுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் டைமிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் 9 மணிக்கு இன்டர்வியூவாக இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு 8 மணிலேருந்து 8:30 மணிக்குள்ளாடி இன்டர்வியூ லொக்கேஷனை ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்டர்வியூக்கு எப்போவுமே ரொம்பவே ஏர்லியராகவும் போகக்கூடாது, ரொம்ப லேட்டாகவும் போகக்கூடாது. இன்டர்வியூக்கு போகும்போது சிவி பிரிண்ட் அவுட்ஸ் கூடவே சர்டிஃபிகேட்ஸையும் மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. ஆஃபர் லெட்டரில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட பேசின சேலரி பேக்கேஜை ஆஃபர் லெட்டரில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறத பார்க்கணும். அடுத்ததாக நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ், இயர்லி டிக்கெட், ஆனுவல் லீவ் அண்ட் உங்களோட டியூட்டி ஹவர்ஸ். ஃபைனலாக ஆஃபர் லெட்டர் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி